ஒரு முதலாளி, தொழிலாளி, ஒரு வேலைக்காரர் இருந்தா தான் வந்து ஒரு ஓனரு. ஸோ ம். அப்படி இருந்தா தான் அல்லாஹ் இந்த உலகத்தை இயக்குறான். ஆமா. வெறும் முதலாளிகளே இருந்தாலும் அடிமட்ட வேலைகள செய்ய முடியாது. ஆமா. வெறும் தொழிலாளிகளே இருந்தாங்கன்னு சொன்னாக்கா, ம். உயர்மட்ட வேலைகள் செய்யறதுக்கு ஆள் இருக்காது. ம். என்ன நினைச்சுறீங்க? ஆமாங்க. பள்ளிவாசல்ல எல்லாமே இமாம் ஆயிட்டா, அப்ப இமாமுக்கு வேலை இருக்காது. ம்ஹ்ம். இமாம் இ முக்ததி அவங்க தனி ரோலு, இமாம் தனி ரோலு. ம். அல்ஹம்துலில்லாஹ். ஆமா. எல்லாமே முக்ததி ஆயிட்டாலும் இமாம்கள் இல்லாம வேலைக்கு ஆவாது. ம். 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 வஜஅல்னா நௌமக்கும் இதுல இன்னும் விளக்கம் இருக்காங்களாண்ணே? ஆ நவமக்கும் சுபாத்தா. ஆ ஆ நவமக்கும் அதான் அப்ப பார்க்கணும். நவமக்கும் உங்கள் நித்திரையை வந்து ஓய்வு. ம். அதான் ஆ, ஓய்வு ஓய்வு பத்தி நம்ம ஆ அ இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ காலையில எந்திரிச்சு நம்ம என்ன துவா ஓதுறோம்? அல்ஹம்துலில்லாஹி அஹ்யானா பாதமா அமாத்தனா வ இலைஹின் நுஷூர். என்ன? ம். இப்போ இதுலயும் வந்து மௌத்து, ஹயாத் 2மே பேர் ஆக்குறான் பாருங்க அல்லாஹ். இது வந்து ஒரு சிறு மரணம். என்ன? இது வந்து 2வது நம்ம லைஃப்லேருந்து இது வந்து பிஸினஸ்லேருந்து இது வந்து நம்மள என்ன ஆவுது? தூக்கம் இல்லன்னு என்ன ஆவுறது நமக்கு? என்ன நினைக்கிறீங்க? ம். கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ இது வந்து ஒரு சிறு மறுமை நாளைக்குள்ள ஒரு சிறு ஒத்திகை மாரி காலைல எந்திரிச்சு நிக்கிறதே நம்ம. அ. உண்மையான விஷயம். ஒவ்வொரு நாளும் சுப்ஹானல்லாஹ் அந்த தூக்கத்தினால தான் நம்முடைய எல்லா விதமான கவலைகள், ஆமா. கஷ்டங்கள், உடம்பு டயர்டு, சோர்வுகள் எல்லாமே போயிடுது. என்ன ம். சொல் ம். ம். ஸோ நெக்ஸ்ட்டு அதுல இன்னும் ஒரே ஒரு ஒரு விளக்கம் ஒண்ணு சொல்றாருங்க. சொல்லுங்க. சுபாத்தாக்கு வந்து ஓய்வு அப்படின்றாங்க. ஆஹ. "வலிதாலிக சும்மிய சபுத்தன் லிஅன்னஹு யௌமுன் ராஹா வ தஅவா." ம்ஹ்ம். அதாவது சனிக்கிழமைக்கு பேரு ஏன் யௌமு சப்த் அப்படின்னு வந்திருக்குனாக்கா, ம்ஹ்ம். அன்னைக்கு ஓய்வு எடுக்கிற நேரமா, அன்னைக்கு தான் பெரும்பாலானவங்க வந்து அந்த ம். இதெல்லாம் வச்சுக்கிறாங்களாம், புரோகிராம்லாம் வச்சுக்கிறாங்களாம். ஏன்னா அன்னைக்கு ஓய்வு நாள். ம்ஹ்ம். கல்யாணம், என்ன ம். சொல்றீங்க? புரோகிராம்ஸு, ம்ஹ்ம். ஆ ஏன்னாக்கா அன்னைக்கு லீவு நாள். ம். ஸோ இரவு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உள்ளது. ம்ஹ்ம். ஏன்னா, அந்த இரவுல தான் அமைதி, நித்திரை எல்லாமே இருக்கு. ம்ஹ்ம். அது எதிலிருந்து வந்துச்சுனாக்கா, அந்த சபுத்து, யௌமு சபுத்து, ம்ஹ்ம். சனிக்கிழமை. ம்ஹ்ம். சனிக்கிழமை என்பது வாரத்தினுடைய எண்டு. ஆக்சுவலி யௌமுல் அஹதுன்றதுன்னு ம். வாரத்துடைய எண்டு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை வந்து யூத கிறிஸ்டியன்கள் ஆரம்பிச்சது தான் அது. ம். ம். ம்ஹ்ம். ஆக்சுவலி ஒரு நாளுடைய வாரத்துடைய எண்டு எதுன்னு? சனிக்கிழமை தான். ஆ. ம். ஆ அததான் இப்போ வந்து குரான் சொல்லுது, யௌமு சபுத். ம்ஹ்ம். லிஅன்னஹு யௌமுன் ராஹா வ தஅவா. அது ம். வந்து வாரம் ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு, அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிற நாளு. ம்ஹ்ம். இன்னொன்னு அன்னைக்கு தான் வந்து விருந்தாளிகள அழைச்சு, விருந்து உம்பல் அதெல்லாம் நடக்கிற நாளு. ஸோ ம்ஹ்ம். எனவே அல்லாஹ் அந்த வார்த்தைய தான் இங்க புழங்கி இருக்கிறான். ம்ஹ்ம். "வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தா." ம்ஹ்ம். உங்களுடைய நௌம் சப்த். உங்களுடைய ம். இரவு எப்படி இருக்கும்? ராஹத்தா இருக்கும். ம்ஹ்ம். நிம்மதியா இருக்கும். ம். நீங்க நிம்மதியா அந்த இரவுகள என்ன பண்ணலாம்? ரெஸ்ட் ம்ஹ்ம். எடுக்கலாம். ம். அப்படின்ற மாரி சொல்றாங்க. ம். ம். வஜல்னல் லைல லிபாஸ் ஆடை அச்சுரம். வந்து ம். அ ஆமாண்ணே. ம். இரவை உங்களுக்கு ஆடையாக நாம் ஆக்கியிருக்கிறோம். அப்படின்னு ம். சொல்றோம். ம். ஆடை இரவு வந்து நம்ம போர்வைன்னு கூட சொல்றாங்க. இந்த ஒரு இதுல போர்வை மூடிக்கொள்ளுது. என்ன? ம். இப்போ நம்ம லைட் போட்டுக்கிறோம் நைட்ல. என்ன? அ ஆ உலகத்த ஃபுல்லா நம்ம லைட் போட முடியுமா? வெளிச்சமாக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல, அது வாய்ப்பே இல்ல. ஒரு அதுவும் சேலஞ்சு தான். ஒரு சவால் தான். என்ன? ஸோ ஆமா. அது ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சிகளில் ஒன்று. மிகப்பெ ஆமா. மிகப்பெரிய அத்தாட்சிங்க. மிகப்பெரிய அத்தாட்சி. ஆமா. ஸோ எல்லாமே இரவு இரவாயிடுது, நைட் ஆயிடுது.
எல்லாமே க்ளோஸ் ஆயிடுது. என்ன ஸோ யாருமே ஒர்க் பண்றதில்ல, பேங்க் க்ளோஸ் ஆயிடுது, டிராஃபிக்லாம் குறைஞ்சிருது. என்ன ஸோ 1, 2 பேர் நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க. இருந்தாலும் மெஜாரிட்டி வந்து இருட்டாயிடுது. ம். நமக்கு வந்து அந்த அல்லாஹ் வந்து ஆடைன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா, ம். அந்த ஆடைய நம்ம போட்டு போர்வையா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம உடலுக்கு போற ஆடையா இருந்தாலும் சரி, ஆடைய ம். கவர் பண்ணா தான் மனுஷன் வந்து மனுஷனா இருப்பான். ஆமா. இல்லன்னா காட்டுவாசி ஆயிடுவான். வைத்தியமாயிடும். நினைக்கிறேன். பைத்தியமா ஆயிடுவான். ஏன்னா ம். ஆடை ஆள் பாதி, ஆடை பாதின்னு சொல்லிக்கிறாங்க. ம். தமிழ்நாட்டுல. என்ன சொன்னீங்க? ஆமா. ஆள் பாதி, ஆடை பாதி. ஒரு ஆளுடைய குணம் அவனுடைய ஆடையிலே பாதி தெரிஞ்சிரும். ம். ஆடையிலே பாதி தெரிஞ்சிரும்டா. சோ அல்லாஹ் தஆலா வந்து ஆடை எப்படி ஒரு மனிதனுக்கு மிக ம். அவசியமோ, அந்த ம். மாரி அல்லாஹ் இரவு அந்த இருட்டுன்ற ஆடைய கொண்டு உங்கள மூடிர்றான். அந்த இருட்டுனால தான் சுப்ஹானல்லாஹ் உங்களுக்கு ஒரு நிம்மதி வருது. ஏன்னா வெளிச்சத்துல தூங்க முடியாது. வெளிச்சத்துல இல்ல மாஷா அல்லாஹ் 100ல 1, 1000த்துல 1 வேண்டா தூங்கலாம். ஆனாலும் அந்த நிம்மதியான தூக்கம் அது இருட்டுல தான் வரும். அந்த இரவனுடைய இருட்டுல தான் வரும். அதனால ம். தான் அல்லாஹ் வந்து அத வந்து அ இருட்டை ஆடைக்கு ஒப்பாக்கியிருக்கார். ஸோ நைட் இதுல நமக்கு எல்லாம் ஒரு பாடம் நைட்ட வந்து ஆடைய எடுத்துக்கங்கன்னு சொல்றான். இல்லன்னா வந்து ஆ பகல்ல அப்பதான் நீங்க வந்து ஒர்க் பண்ண முடியும். நைட்ட வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லத்தோட சொல்லலாம். சுன்னத் என்னன்னா, இஷாக்கு பிறகு படுத்துருவாங்க. ஆ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் விடிய விடிய தொழுவாங்க. அது வந்து அவங்க நபி என்ன ஆ கால் காலெல்லாம் ஆ வெந் வீங்குற அளவுக்கு தொழுவுவாங்க. ஆயிஷா நாயகம் கேட்பாங்க, "ஏன் இப்படி தொழுவுறீங்க? உங்க தான் உங்களோட முன்பின் பாவங்கள்லாம் பட்டுச்சே" என்ன அப்படி சொல்லும்போது, ம். நான் அல்லாஹ் குடுத்த நேமத்துகளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமான்னு கேட்குறாங்க. என்ன ஆமா. இப்போ நம்ம எப்போ அது அ ஒரு இந்த மாரி விடிய விடிய நம்மளால முடியாதுன்னு வச்சுக்கங்களேன். நம்ம வந்து அந்த பவர் அல்லாஹ் நமக்கு குடுக்கல. என்ன கண்டிப்பா. கொஞ்சம் கொஞ்சமாவது எந்திரிச்சு தொழுவணும். பட் இரவு வந்து ஓய்வுக்காக, ஆடையாக நம்ம வந்து பெரும்பான்மையா ஆ யூஸ் பண்ணிக்கணுங்கிறதும், இந்த ஒரு ஆயத்த வந்து நீங்க சொன்ன மாரி ஆடை என்ன ட்ரெஸ்ஸ ஆமாங்க. போட்டுக்கணும். என்ன அ இத கழட்டிட்டா நம்ம வந்து நம்ம லைஃபு அ நெறைய ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன், தூக்கம் வராம தானே நெறைய பேருக்கு பிரச்சனைகள் என்ன? இல்லங்க. நெறைய ம், மிக மிக முக்கியமானது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ம், அதிகமான டாக்டர்ஸ் நானு வந்து நெறைய சமீப காலமாக நியூஸ்ல ம், பார்க்குறேன். டாக்டர்ஸ் சொல்றாங்க, இன்னைக்கு ம், நெறைய வீட்ல டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்கா, ம். ஆண்கள் இரவு நேரங்கள்ல இந்த ஐடி ஒர்க் பார்க்கறதுனால, ஆமா, அவங்களுக்கு டிப்ரஷன் அதிகமாயிடுதுங்க. ஆமா. ம், அவங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம். ஆமா. அதனால அவங்களுக்கு வந்து வீட்ல ஒரு சந்தோஷமா, நிம்மதியா இருக்க முடியாம, எடுத்ததுக்கெல்லாம் கோவப்படுறது, ஒரு மாரியா நடந்துக்கிறது. இது ம், எல்லாத்துக்கும் மூல காரணம் இரவு விழித்தல் அப்டின்றாங்க. ம், இந்த ம், மாரி மனோதத்துவ டாக்டர்கள். சோ ம், அல்லாஹ் அதுக்கு தான் ஒரே முற்றுப்புள்ளி வச்சுட்டான். நைட்ல படுப்பான்ட்டான். ம். என்ன சொல்றீங்க? ஆமா. இந்த இரவு நேரங்கள்ல வேலைன்றது ஆரம்பிச்சது யாருன்னா ம்ஹ்ம். இரவு நேரங்கள்லயும் வேலை செய்யறதுன்ற மாரி ஒரு ஒரு கலாச்சாரத்த யாருண்ணா உருவாக்குனா? ம்ஹ்ம். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி ஓஎம்ஆர்ல இருந்துட்டு இருந்தேன். ஆரம்பத்துல ஒரு ஆஹா. 4 வருஷம் அங்க தான் தராவி தொழில் வச்சு இமாமா ம். செஞ்சுட்டு இருந்தேன். ம்ஹ்ம். அப்போ ஓஎம்ஆர்ல வந்து என்ன சுத்தி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த டாடா, காக்னிசன்ட் அது ஃபுல்லா அந்த இந்த ஜோன் தான். அது பேர் என்ன? ம். ஐடி ஜோன் தான். டைடல் சரிங்களா? பார்க். டைடல் பார்க். டைட்டல் பார்க். எல்லாம் ஆமா. பகல், இரவு எல்லாம் ஒரே மாரி இருக்கும். அப்படியே ம். பார்த்தீங்கன்னாக்கா, விடிய விடிய பசங்க வருவாங்க, ஹோட்டல்ல குடிப்பாங்க, பொண்ணுங்க எல்லாம் அப்படியே பகல் மாரி இருக்கும். ஷிஃப்ட் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எல்லாமே. ம்ஹ்ம். ஆமா. ம். பிஜிங்க. பிஜி தான் அதிகமா இருக்காங்க. அந்த ம். பேயிங் கெஸ்ட்ன்றாங்கல்ல. அந்த ம்ஹ்ம். ஹோட்டல் மாரி. அதுல தான் பசங்கலாம் தங்கிப்பாங்க. வாலிப பசங்க, முஸ்லீம் பொண்ணுங்க எல்லாமே இருப்பாங்க. ம். விடிய விடிய வேல பார்ப்பாங்க. காலையில வந்து தூங்குவாங்க, கொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கிறாங்க. ம். அந்த நைட்ல வேலை பார்க்குதல் அப்டின்ற அந்த இத வந்து யூதன் தான் ஆரம்பிச்சானா ஒரு வேள. இந்த ம். ஆம்பளைங்க எல்லாரும் பலகீனமாக்குறோம்னு சொல்லிட்டு. ம். ஏன்னா ஒரு காலத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நைட் டியூட்டியே கிடையாதுங்க. ம். டிரைவரும் போவாங்க. கம்பல்சரி. ஏன்னா டிரைவரும் வண்டி ஓட்டி ஆவணும். அவங்க போவாங்க.
மத்தபடிலாம் வேற ஒண்ணும் பெருசா நைட் டியூட்டி இருந்த மாதிரி நான் பார்க்கலண்ணே. நீங்க எப்படி ம். பார்க்குறீங்க அத? ஆமா, அப்படிதான். நைட் டியூட்டி வந்து எல்லாம் வந்து நைட்ட வந்து ஓய்வா தான் எம்பசைஸ் பண்றான். அந்த சில இந்த குல் அவுது பிரபில் ஃபலக்ல சொல்றான் இல்லையா? மின் ஷர்ரி மா மின் ஷர்ரி காசிக்கின் இதா வக்கப். சரிங்களா? ஆ, ஆ ஆ. அதுல பார்த்தீங்கன்னா, இரவில தான் வந்து சைத்தான்கள்லாம் வெளிப்படுறான். என்ன? அதேதான், அதேதான். ஆ அந்த அது ஷைத்தானுடைய ஆ சூழ்ச்சி எல்லாமே நைட்ல தான் வருது. ஆமா. அதோட இத கனெக்ட் பண்ற மாரி இருக்கு பாருங்கல்ல. அது வந்து எலியா எக்ஸாக்ட், நீ வந்து எக்ஸாக்ட், இந்த எக்ஸாக்ட்டா. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுக்கங்க அப்படிங்கிறான். ஆடைய ஆக்கிருக்கு. அதேதான். ஆமா. இவன் ஸோ இவன் நைட்ல நைட் வெளில போறதுனால தான் அந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. ஆமா. நைட்ல பார்த்தீங்கன்னா, நைட்ல தான் எல்லா எல்லா குற்றங்களும் நெறைய நடக்குதுங்கிறாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாவே அ ம். தண்ணி அடிச்சிட்டு, கொலை, திருட்டு எல்லாம் எல்லாம் யாரும் பகல்ல யாரும் அந்த அளவுக்கு சேஃபா தான் இருப்பாங்க. கிடையாது. மோஸ்ட்லி நடக்குது. பகல்ல பயப்படுவாங்க. என்ன சொல்றீங்க? ஓ! ஆமா. ஆனா மேக்ஸிமம் 90% பார்த்தீங்கன்னாக்கா நைட்ல தான் நடக்கணும் எல்லாமே. ஆமா. மத்த பகல்ல போய் நல்லா புரொடெக்ஷன் கூட கேட்க சொல்லல. மின்சாரி காசிக்கு இதா வக்கப். என்ன? ம். ம். என்ன இரவு சூழும் போது என்ன? ம். ம். அல்லாஹ் வந்து நம்ம பாதுகாக்க சொல்றான். அப்படின்னா அதோட ம வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அவாய்ட் பண்ணுவோமோ, நைட்ட வந்து முழிச்சிருக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணினா, சீக்கிரம் தூங்கணும், சீக்கிரம் எந்திரிக்கணும், ஒரு ஆமா. ஆடையா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு கண்டிப்பா, கண்டிப்பா. ஹிக்மத் குடுக்கணும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். அ அல்லாஹ்வுடைய அருளால ஆமா. நானே, என்னுடைய மனைவி, பசங்க ம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஷெட்யூல் வந்து நைட் 9:30ண்ணே. ம். 9:30. ம்ஹ்ம். ஆமா. எங்க ஹவுஸ் ம். ஓனரே வந்து மோட்டர்ல தண்ணி ஊத்துனா கூட என்ன எடுக்க மாட்டாரு. ஏன்னா நாங்கலாம் தூங்கிடுவோன்ட்டு அவரே கீழ வந்து ஆஃப் பண்ணிட்டு போவாரு ஸ்விட்ச. ஓ! ஏன்னா ஆ. நாங்க 9:30க்கெல்லாம் படுத்துருவோன்ட்டு அவருக்கு தெரியும். மாஷா அல்லாஹ். 9:30க்கு படுத்து காலையில ம். ஏர்லி மார்னிங் அல்லாஹ்வுடைய அருளால. ஆமா. ஒரு 4:30 4:15க்குலாம் முழிச்சிடுறது. ம்ஹ்ம். அதனால தான் எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய ஒரு ஒரு இஷ்யூஸ் நடந்துச்சு. ஒரு சைக்கோவ போட்டு அடிச்சுட்டானுங்க. போலீஸ் கேஸ் ஆயி நான் சொன்னேனா இல்லையான்னு தெரியல உங்களுக்கு. சொன்னீங்க, சொன்னீங்க. பெரிய ஆமா, ஆமா. கேஸ் ஆச்சு. ஆமா. ஏகப்பட்ட கேஸு. ம்ஹ்ம். அதுல நம்மள இன்வால்வ்மென்ட் ஆக்காததுக்கு மிக முக்கியமான காரணம், ம்ஹ்ம். நான் படுத்துட்டேனே. ம். ம்ஹ்ம். எங்க பக்கத்து வீட்டுக்காரன போலீஸ் புடிச்சு என்கொயரி, மேல் வீட்டுக்காரன என்கொயரி. ஆனா எங்க பக்கமே வரல. ம், ஏன்னா ம். சிசிடிவில நாங்க வரல. ஏன்னா நாங்க ம்ஹ்ம். படுத்துட்டோம். ம், ம். ஸோ இதில படிப்பினை என்னன்னா, நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் இஷா தொழுதுட்டு படுத்தணும், ம். படுத்துறணும். என்ன? அ கண்டிப்பா. ரொம்ப அது வந்து நல்லதுங்க. அது ஒரு அந்த காலத்துலலாம் அப்படித்தானே. கிராமங்கள்லலாம் பார்த்தீங்கன்னா, என்ன ஆனா 8 8 மணிக்கே ஃபுல்லா இருட்டாயிடும்ங்க. ஆமா. ம், ம். இந்த ஷைத்தான் தான் வந்து இந்த லைட்ட இது பண்ணி, லைட்டுங்கள வந்து நைட்ல போட்டு, நைட்ட பகல் மாரி ஆக்கி, நைட்ல இந்த பாரு, பப்பு, பெரிய பெரிய நைட் ஷோஸ்லாம் வச்சு, இருக்கிறவன் எல்லாத்தையும் வீணாக்குறான். மாஷா அல்லாஹ். அப்புறம் பகலுக்கு போயிடுவோம். வஜ்ஜல்னல் நஹார மாஷா. மஆஷா, ம், மஆஷா. ம். யாஹ்! பகல வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாழ் வாழ்வை தேடிக்கொள்ளும் நேரம் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றாங்க. வாழ்வாதாரத்திற்குரிய நேரமாக. என்ன? ஆ, சன்லைட் சூரியன பத்தி பேசுறான். என்ன? கண்டிப்பாங்க. ஆ பகல்ல வந்து வேலை செய்யணும். இது வாழுங்கள்னு சொல்றான் இல்லையா? ஆமாம். அதாவது ம். அ வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை பொருளாதாரம். ம்ஹ்ம். ம். வாழ்வாதாரத்துக்கு அடிப்படை பொருளாதாரம். ம்ஹ்ம். வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு பொருளாதாரம். ம்ஹ்ம். எனவே நீங்க இரவுல தான் தூங்கணும். பகல்ல ம். தூங்கக்கூடாது. ம்ஹ்ம். பகல்ல போய் உங்களுடைய பொழப்ப பார்க்கணுன்றான்ல. ஆமா. ஆஷான்னு சொல்றான். இப்போ போய் டியூட்டி வேலைய பாருன்னு சொல்ல. வால் ஆ அகைன் மஆஷ் அப்படின்னு சொன்னாக்கா ஆயிஷா வந்து வாழக்கூடியவள். வா வாழ் ஒரு அர்த்தம் கூட இருக்கு இல்லையா? லேடீஸ் வந்து ஆ, ஆயிஷான்னு பேர் ஆ, வச்சிருக்கோம். ஆமா. உண்மையிலேயே சில பேர் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு வாழ்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, சில பேரு கொஸ்டின் மார்க் தான். நம்மளுக்கே பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில புடிக்காத வேல, புடிக்காத விஷயத்த பண்ணிட்டு இருப்போம். என்ன?
என்ஜாய் பண்றோமா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போ நீங்க ஒரு அரபி ஆசிரியரா இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடம் நடத்தும் போதே உங்களுக்கு ஒரு இது திருப்தி இருக்கும் இல்லையா? ஆமா. கண்டிப்பா கல்வி கொடுக்கும்போது அதுக்கு ஒரு மத்தவங்களுக்கு பாடம் நடத்தும்போது இப்ப புரிஞ்சுக்கிறாங்களேங்கிற ஒரு அந்த ஒரு அது ஒரு வாழ்க்கைன்னு தான் சொல்றாங்க. நான் கண்டிப்பா பிடிச்சத செய்யறது வந்து கடனுக்காக செய்யாதே. நான் தமிழ்ல இருக்கு இல்லையா? கடமையை கடமையை செய்ய ஏதோ ஒரு வார்த்தை வரும். ஏனோ ம் ஏனோ தானோன்னு செய்யக்கூடாது. விரும்பி செய்யும்போது அது வந்து அந்த வேலையா தெரியாது. நேரம் ஓடுறதே தெரியாது பாருங்க. ஸோ கண்டிப்பா சில பேருக்கு சில வேலைக்கு போயிட்டு எப்படா இத விட்டு வெளிய வருவோம் அப்படின்ட்டு வருவாங்க. அது ஒரு உண்மையான வேலை கிடையாது. அது அது பேரு வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. என்ன? ம் அதனால வந்து நெறைய ஹெல்த் இஷ்யூஸ் கூட வருதுங்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க. இப்ப யுஎஸ்ல, அமெரிக்காலாம் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை காலையிலவே நெறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருமா. என்ன? எல்லாரும் ஆமா. ஏன்னா ஆமாங்க. காலைல வேலைக்கு எனக்கு கூட போணும். நம்ம ஃப்ரெண்டு கூட ஒருத்தர் சொன்னாருண்ணே, அ. அதிகமா ஹார்ட் அட்டாக் வருமாண்ணே கம்மி வயசுக்காரங்களுக்கு. ம். ஏண்ணே அது? எதுலங்க? ம். கம்மி வயசுக்காரங்களுக்கு நெறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்றாங்களே. அப்படியா? ஆமா. அப்படி ஒண்ணும் தெரியலீங்களே. ம்ஹ்ம். அவரு சொன்னாரு அவரு. ஒரு அ. பொண்ணு வந்து ஒரு கம்பெனில வேலை செய்றவோ, ஆ கம்மி வயசு தான். அது என்னங்கன்னா ஒரு 36, 37 வயசு இருக்கும். ம்ஹ்ம். ஆ கோக் குடிச்சிருந்துக்கிறா, உடனே ஹார்ட் அட்டாக் ஆயிட்டுருக்குது. ஓ! அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போனாங்க, இறந்துட்டாங்க. இந்த ம். மாரி சிறு வயசுக்காரங்களுடைய மரணங்கள் அதிகம் அங்க. ஏன்னு ம். சொன்னாக்கா வந்து இவங்க வந்து இந்த இது கிடையாதாம். என்ன சொல்றதுன்னா, கல்யாணம் பண்ணது இல்ல. இந்த லிவிங் கெதர்ன்றாங்க. ஆ, ஆ, ஆ. அதுல ம். உங்கள பார்க்க யார் வருவா? சொல்லுங்க. ஆமா. ம்ஹ்ம். ஒரு புருஷன் பொண்டாட்டின்ற உறவு அதுதான் அல்லாஹ் சொல்றான். கரெக்ட்டு. பொண்டாட்டி கூட்டனா புருஷன் துடிக்குவான். ம். புருஷன கூட்டுனாக்கா பொண்டாட்டி துடிப்பாங்க. ம். என்னென்ன சொல்றீங்க? ம். ம். அங்கதான் அது இல்லையே. அவள பார்க்கறதுக்கு ஆள் இல்லையே. ம். 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 சோ இந்த மாரி ஒரு விதமான மன அழுத்தத்துல நெறைய பேர் ஹார்ட் அட்டாக் ஆயிடுறாங்க. நான் நெறைய பேர் என் கம்பெனிலாம் ம். அடிக்கடிக்கு இறக்குவாங்கன்னு நான் செய்தி கேள்விப்படுவேன் அப்டின்றாரு. ம். ம். ஸோ அதாவது 1 பிடிக்காத வேலைய செய்றது. என்ன? 2வது வந்து காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு. மத்த ஸ்ட்ரெஸ் எதனால வருது? வேலை செய்யாம சும்மா இருக்கிறதுனால கூட ஸ்ட்ரெஸ் வருதுங்கிறாங்க. அதாவது ம். ஒரு அ ச எதுவுமே செய்யாம இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் வருதுங்கிறாங்க இல்லையா? ஸோ பகல வாழுங்கள், வாழ்வை தேடுங்கன்னா மூவ் பண்ணுங்க. ஒரு இடத்துலேருந்து சில இடத்துல சொல்லுவான். "சீரு ஃபில் அர்தி" இந்த வந்து ஆ, இந்த நீங்க வந்து நெறைய சூறாக்கள் பார்த்தீங்கன்னா, லீலா ஃபிக் குரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் என்கரேஜ் பண்ணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அ "ரிஹ்லத்த ஷித்தாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத்" நெறைய அல்லாஹ் வந்து அ ப டிராவல் ஆமா. டிராவல் வந்து நெறையா கண்டிப்பா. "வப்தகு மின் ஃபத்லில்லாஹ்." ஆமா. நீங்க ஜும்மாவுடைய சூறாலயும் பாருங்க. ஜும்மா தொழுது முடிச்சிட்ட பிறகு நீங்க என்ன பண்ணுங்க? ம்ஹ்ம். "வப்தகு மின் ஃபத்லில்லாஹ்." ஆமா, அல்லாஹ்வுடைய ஃபضல போய் நீங்க போய் தேடுங்கன்றான். ஆமா. ஸோ வாழ்க்கைய தேடணும். அப்பதான் வந்து நம்ம அது ஒரு இபாதத்து. 2வது வந்து அது அப்ப லைஃப்ல வந்து நமக்கு ஒரு வாழ்வா தெரியும். மாஷாவாவும் இருக்கும் அது. என்ன நினைக்கிறீங்க? ஆ, ஸோ கண்டிப்பா, கண்டிப்பா. இல்லன்னா கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து இதுதான் நஹார்னா பகல். ப அ பகல். அல்லாஹ் குறிச்சிருக்கு. சாது சாது போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு பக்கத்துல என்ன? மஹாஷா பக்கத்துல ஒரு சின்ன சாது மாரி. ஆஹா. அது மாஷா அது அதுக்கு என்ன வந்துங்க, அது ஆ. வந்து என்னச்சுனாக்கா, சேர்த்தும் ஓதலாம், தனியாவும் ஓதலாம். ஓ! وَجَعَلْنَا النَّهَارَ مَعَاشًا وَبَنَيْنَا فَوْقَكُمْ سَبْعًا ஆஹா. شِدَادًا சேர்த்தும் ஓதலாம். ஆஹா. இல்ல அந்த ஆயத்த நம்ம வக்ஃப் பண்ணிட்டும் ஓதலாம். சாது சில இடத்துல போடுறாங்க, சில இடத்துல அ அ தா போட்டிருக்காங்க. னா ஆ, அதுவும் ஆ. அதான். ச அ அ அதான். அதாவது வந்து துவா அப்படின்றதுக்கு முத்தலக் ஓ! பொதுவான ஒரு அர்த்தம். துவானாக்கா ஆ, முத்தலக்குடைய ஷார்ட் ஃபார்ம் தான் துவா. ஆ. ஸா ம். அப்படின்னாக்கா யஜூசு சிலா. ம்ஹ்ம். சேர்த்து ஓதுறதும் கூடும். ம்ஹ்ம். ஸாது வந்து யஜூசு சிலா. ஆ, ஆ. ம். ஓகே. முத்தலக்னா என்ன சொன்னீங்க? அந்த தானா? முத்தலக்னா பொதுவா, பொதுவா ஜெனரலா அங்க நிப்பாட்டலாம். ஒண்ணும் இது கிடையாது. நீங்க ஆஹா, அங்க நிப்பாட்டுறதுனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆஹா, அர்த்தங்கள் மாறாது. முத்தலக். ஆஹா, முத்தலக்னா ஆஹா. காமன். ஓகே.
பனைனா ஃபௌகஹும் சபஅன் ஷிதாதா. இதாதா. ஸோ உங்களுக்கு மேல் பலமான 7 வானங்களை, என்ன உறுதியான 7 வானங்களை சொல்றாங்க. இதுல வந்து பனைனா ஃபௌகஹும் சபஅன் ஷிதாதா. மேல பார்க்க சொல்றான். மேல ஆ, பார்த்து ஏதாவது சில இடத்துல சொல்லுவோம் ஹல் தரா மீன் ஃபுதூர். என்ன ஸோ மேல நீங்க பாருங்க அதுல ஏதாவது ஏதாவது விரிசல்கள் இருக்கிறதா, ஓட்டை இருக்கா பாருங்க அப்படிங்கிறான். என்ன ஆ. அதுக்கு மேல பாருங்க சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களை போட்டு எப்படி அழகுபடுத்திருக்கோம், அலங்கரித்திருக்கிறோம். என்ன ம். சில இடத்துல சொல்லுவான்ல, சைத்தானை அதுல இருந்து நம்ம விரட்டுறோம், உள்ள யாரும் சைத்தான் உள்ள போக முடியாதுங்களாமே, உறுதியான வானங்களாமே அது. என்ன ஹலோ. கண்டிப்பா, கண்டிப்பா. அதான் சூரா ஜின்னுல வருதுங்க. ஆ, ஒரு ஜின்னுகள் சொல்லும், நாங்க வானத்துக்கிட்ட போனோம்னு சொன்னாக்கா, முலிஅத் ஹர்ஸன் ஷதீதன் வஷுஹுபா. அந்த வானங்கள் முழுவதும் பயங்கரமான சோல்ஜர்ஸ்கள் மூலமாக நிரப்பப்பட்டு இருக்கின்றது. வஷுஹுபா, இன்னும் எரிகற்கள். அப்பவே எல்லாம் மிஷல்ஸ் வச்சுக்கிறான். வானம் ஃபுல்லா மிஷல் வச்சுக்கிறான். எரி நட்சத்திரன்றாங்களே. இந்த கெட்ட ஜின்கள் போயிட்டு அல்லாஹ் மலக்குமார்களிடம் சொல்ற செய்திகளை வந்து கேட்க போனாக்கா என்ன பண்ணுவாங்க? மலக்குமார்களும் அடிப்பாங்க. அந்த எரிகற்களும் வந்து அவன் மேல விழும்னு சொல்லிட்டு ஜின் சொல்லுது. சூரா ஜின்னுல. ஸோ மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மேராஜ்ல வந்து 7 வானங்களும் கடந்துட்டு வந்திருக்காங்க. ஆமா. யாருக்கும் யாருக்கும் கிடைக்காத உலகத்திலயும் மலாய்கத்துமார்களுக்கே கிடைக்காத ஒரு பாக்கியம். மாஷா அல்லாஹ். பாக்கியமே. அது ஒண்ணு. இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் வளர்ந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, ம். ஒரு ஸ்பேஸ் வரைக்கும் தான் போ முடியுது. அந்த ஸ்பேஸ்ல இருந்து இறங்குறதுக்கே அவ்வளோ பாடுபட்டு வந்தாங்க பாவம் அந்த சுனிதா. அ ஆமா. அந்த போயிங் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஆனா ஆமா. அல்லாஹ் தஆலா போயிங்லாம் இல்லாத காலத்திலேயே அழகா போயிட்டு வந்துட்டாங்க. ம், 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 ம். என்ன சொல்றீங்க? இன்னொரு விஷயமும் சொல்றாங்க இங்க. மனிதனை பொறுத்தவரைக்கும் கட்டிடங்கள் அப்படின்றதுல ரொம்ப ஆச்சரியப்படுவோம். குறிப்பா அரபிகள் கூட. கட்டிடங்கள் அப்படின்னாவே வந்து ரொம்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த அந்த என்ன சொல்றது நம்ம தளத்துக்கே அவங்க வந்து சமான் தான் சொல்லுவாங்களாம். ஏன்னா தளம் வந்து அவங்களுக்கு மேல இருக்கு. வீட்டினுடைய தளம் வந்து அவங்களுக்கு மேல இருக்கு. அதனால அவங்க சமான்வாங்க. அதனால அல்லாஹ் அவங்களுடைய பாணியிலே வந்து வானத்த நான் 7 தளங்களாக ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு. அரபிங்க பேசுற அந்த ஸ்லாங்லயே. பிகாஸ் எப்படி உங்களுக்கு உங்களுடைய வீட்டினுடைய முகடு பிடிக்குமோ, அத ம், நீங்க பிரம்மாண்டமா கட்டுவீங்களோ, அந்த ம், மாரி நான் வானத்த எவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்கிறேன் பாருங்க. ம், ம், இன்னுமா நீங்க மறுமை விஷயத்துல சந்தேகப்படுறீங்க. ம். நீங்க சவால் பண்றீங்க. இல்ல என்னடா இதுவும் நம்ம இதுவும் ஒரு சவால். நம்ம கட்டடங்கள்லாம் எவ்வளவு நாளைக்கு நிலைச்சிருக்கும்? என்ன அத சொல்லுங்க. மேக்சிமம் ஒரு 40 வருஷம், 30 வருஷம். என்ன 30ஆ? மெட்ராஸ்ல எல்லாம் 10க்கே வீரல் விட்டுடுது. நீங்க ஒரு வேற. காத்து ஒரு காத்து அடிச்சா முடிஞ்சு போச்சு. ஒரு இடி முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு அதுவும் போச்சு. மகாராஷ்டிரால வந்து இப்ப இந்த மலைக்கு போன வாரத்துல ஆமா. மலைக்கு என்ன எத்தனோ 1800 கோடியில போட்ட பாலம், ம். ஒரு மலையில பாலமே காணோமா? எல்லாம் என்ன எவ்வளோ? எவ்வளவு எவ்வளோ? ஸ்ட்ராங்கா போட்டுருக்கான். 1800 கோடி. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தான் காப்பாத்தும். ஆனா அவ்வளோ. அல்லாஹ்வுடைய வானம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு ஆமா. நினைச்சு. இங்க வந்து நம்ம நம்மளோட மேல என்ன சீலிங் என்ன சொல்லுவாங்க? சீலிங் மேல வந்து கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா வெடிப்பு விட்டுருது. கொத்தனார ஆமா, கூப்பிட்டு பூச வேண்டியதா இருக்குது. என்ன ஆமா, அ ஆமா, ஆமா, ஆமா. நல்லா சேலஞ்ச் பண்றான் சில இடத்துல. பாருங்க, திருப்பி பாருங்க. உங்க பார்வையே வந்து போயிட்டு திருப்பி வந்து வெட்கப்பட்டுட்டு வந்துரும். வெட்கப்பட்டுட்டு வந்துரும் குறை காண முடியாம அப்படின்றான். அப்படின்ட்டு சொல்றான். மாஷா அல்லாஹ். அது ஒரு சவால் தான். என்ன யாரு கண்டிப்பா. யாரு யாரு அது மாரி கிரியேட் பண்ண முடியும்? எவ்வளவோ கோடி கோடியா செலவு பண்ணாலும் அந்த மாரி யாருக்கு செய்ய வாய்ப்பு இல்ல, வாய்ப்பு இல்ல. செய்ய முடியுமா? அப்படிங்கிறான். சில இடத்துல சொல்லுவான். உங்களை படைப்பது கஷ்டமா? இந்த வானத்தை படைத்தது கஷ்டமா? அப்படின்னு கேட்பான். எனக்கு எல்லாமே ஈஸிங்கிற மாரி சொல்லுவான்ல. அதேதான். இவ்வளவு அ பெரிய வானத்தையே எனக்கு படைக்கிறது ஒண்ணும் இல்லாத போது, உன்ன படைக்கிறது என்னடா ஆகுது எனக்கு ஆமா. அப்படின்றான். அ அந்த மாரி இதெல்லாமே எங்க கொண்டு போகுதுன்னா, கடைசியில தீர்ப்பு நாளுக்கு தான்.
இந்த ஆமா நீங்கெல்லாம் எழுப்பப்படுவீங்க திருப்பி இந்த முதல்ல கேட்குறாங்கல்ல கேள்வி என்ன அம்மையத்த சாலூன் அனி நபைன் அசீம் இதை கிண்டலா கேட்குறாங்க நம்ம மறுமை ஆமா மண்ணா இருந்து திருப்பி எழுப்பப்படுவோமா ஸோ ஆமா ஆமா இதெல்லாம் அங்கதான் கொண்டு போறான்ல திருப்பி திருப்பி இதில் செய்யும் போது எனக்கு அது இன்னும் ஈஸி இன்னும் ஈஸி ஈஸி அப்படிங்கிற ஈஸின்றாங்க. கரெக்ட். வஜஅல்னா சிராஜம் வஹாஜா வஹாஜா. வஹாஜா பிரகாசிக்கும் தீபம்ங்கிறாங்க சில இடத்துல விளக்கையும்ங்கிறாங்க சூரியனை தான் எல்லாம் சொல்றான் இதுல இல்லையா என்ன ஆமாண்ணே. சூரியன் ஆஹ் உம் மாஷால்லா. வஹாஜ يعني وخاد مضيء بنحو الذي قلنا في ذلك قال ابن التأويل. உம் அதாவது லைட் 2 வகையான லைட் இருக்குண்ணே. உம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்கா உம் அந்த லைட்டு கொண்டு ரொம்ப வெளிச்சமா இருக்கும். அந்த வெளிச்சத்துலதான் நம்மளுடைய அடிப்படையான தேவையை செய்ய முடியும். உம் அந்த லைட்டு தான் இந்த லைட்டு சிராஜ். உம் சரிங்களா? உம் ஆனா 3 லைட்டு தான், நட்சத்திரம் லைட்டு தான். ஆனா உம் அல்லாஹ் அதை சிராஜ்னு சொல்லல. உம் ஏன்னா அந்த லைட் வந்து அடிப்படையான உங்களுடைய வேலைகள் செய்யறதுக்கு இல்ல, உம் இருட்டுக்கு ஒரு லைட்ட. உம் ரொம்ப இருட்டா விட்டாக்கா அவ்வளவுதான், எல்லாமே பைத்தியம் பிடிச்சுப்பானுங்க. உம் சோ அதனால அல்லாஹ் தாலா அந்த 3க்கு ஒரு லைட் கொடுத்திருக்கிறான். அத உம் வந்து ஒக்கமர முனீரான்றான் குரான்ல. உம் என்ன உம் சொன்னீங்க? சோ ஆமா முனீருக்கும் சிராஜுக்கும் வித்தியாசம் இருக்கு. சிராஜ் உம் இருந்தாதான் அடிப்படையான வேலை செய்ய முடியும். உம் ஆனா உம் முனீர் வந்து அடிப்படையான வேலை செய்யறதுக்கு இல்ல. ஆனாலும் உம் முனீர் எதுக்குன்னா அந்த இருட்டில் ஒரு அந்த நைட் லேம்ப்ன்ற மாதிரி இல்ல, நம்ம வீட்டுல எல்லாம் உம் அந்த மாதிரி போட்டுக்கிறதுக்காக தான் உள்ளது. உம் எனவே வந்து இந்த சிராஜ்ல தான் வந்து நம்ம வெளிச்சத்துலதான் நம்ம எல்லா விதமான வேலைகளை துரிதமாக செய்ய முடியும். உம் இருட்ட செய்ய முடியுமான? முடியாது உம் முடியாது. உம் நீங்க என்னதான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா கொடுக்குறீங்க, கம்ப்ளீட்டா இருட்டாயிடுச்சு, ஃபுல் இருட்டுல உட்காந்துட்டு வேலை பார்க்க முடியுமான? முடியாது முடியாது. வெளிச்சம் வெயில் சன்னு சூரிய வெப்பம் இல்லைன்னா தாவரங்களே வளராதுங்கிறாங்க ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு இல்லையா அதை சொல்லுங்க. சாப்பாடு கிடையாது இந்த மழை மழை வெயில் ரெண்டும் இல்லைன்னு வச்சுங்க ஆமா வெயில் இல்லைன்றாலும் தாவரங்கள் வளராது மழை ஆமா இல்லைன்றாலும் தாவரங்கள் வளராது என்ன அதையும் அதையும் பேர் பாருங்க மழை வெயில் எல்லாத்துலேயுமே வந்து எல்லாம் ரெண்டும் கொண்டு போகிறோம் பேர்ஸ் இரவு ஆமா. பகல் மகாஜ் ரெண்டாவது அதுவும் ஒரு ஒரு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறா பாருங்க அந்த வெப்பத்தையும் லைட்டு இந்த ஒரு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் என்ன ஸோ அது எவ்வளவு கஷ்டமாயிடுது. பாருங்க இப்போ ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா 46 50 வரைக்கும் போகுது என்ன வா. வெளியே போக முடியாது என்ன அது இன்னும் கொஞ்சம் ஒரு 2 3 ஏற்றினா முடிஞ்சு போச்சு எல்லாம் அவுட்டு என்ன அவ்வளவுதானே. அவ்வளோதான் இப்போ எனக்கு ஒரு டவுட்னு, இந்த மினால எல்லாம் டென்ட் எல்லாம் நீங்க தங்குறீங்களே? ஃபயர் ப்ரூஃப் அதெல்லாம் இப்போ வந்து வந்து மெல்ட் ஆகாது அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க படைச்சு அவங்க வந்து ஒரு மேனுஃபேக்சர் ரெடி பண்ணியிருக்கிறாங்க பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ ஒரு டென்ட்ல எத்தனை பேர் தங்குறது? டென்ட்டில் வந்து ஒவ்வொரு கேட்டகரி பொறுத்து அதில் ஒரு 200 300 பேர் இருப்பாங்க ஒரு டென்ட்லேயும் என்ன இல்லண்ணே, ஒரு டென்ட் மீன் ஒரு வீடு, ஒரு சின்ன சின்னதா கொடுக்குறானே மினால. மேலே பார்க்கறது தான் சின்னதாக தெரியும் என்ன ஓ அப்படியா? ஆமாம் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மாதிரி 20 டென்ட்டு சேர்ந்தது தான் ஒரு டென்ட்டாக இருக்கும் என்ன ஓ. ஒன்று ஒரு சின்ன சின்ன வீடு மாதிரி இருக்காதுங்க என்ன ம். அதில் வந்து எல்லாம் வரிசையாக இப்போ லேடிஸ் தனியாக இருப்பாங்க ஜென்ட்ஸ் தனியாக இருப்பாங்க என்ன ஓஹோ. நீங்கள் யூடியூப்ல உள்ள பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்த்து தெரியும் உங்களுக்கு என்ன ஓஹோ அப்படியா? ஆமாம் 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 ஸோ நான் நினைச்சேன் அது ரொம்ப சின்னதா இருக்குன்னு நினைச்சேன். இல்லை இல்லை எல்லாம் பெருசாக இருக்குது இப்போ எல்லா வசதியும் உள்ள பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள ரிசார்ட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க என்ன ஒரு உள்ள பார்த்தீங்கன்னா ஏர்கோன் என்ன சாக்லேட் என்ன ஐஸ்கிரீம் என்ன அடாடா, அடாடா. மசாஜ் சேர் என்ன மசாஜ் சேர் ஆஜி ஆஜிங்களா ஆஜிங்களா வந்து வருஷம் வருஷம் ஆஜிக்கு போக நினைப்பாங்க போல தெரியுதுங்களே. ஆமா மசாஜ் பண்றதுக்கு மசாஜ் சேர்லாம் போட்டிருக்காங்க என்ன ஓ. அவ்வளோ ஐஸ்கிரீம் அவ்வளோ ஐஸ்கிரீம் சாக்லேட் எல்லாம் இருக்கும் பிராண்டட் சாக்லேட்டுங்க எவ்வளோ எடுத்து வேணாலும் சாப்பிடலாம் என்ன
மாஷா சரி, அல்லாஹ். சரி. ஹஜ் கமிட்டில போனவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல கவனிச்சாங்கன்னு சொல்லலாம். அதாவது கேட்டகரிஸ் பல மாதிரியான கேட்டகரிஸ் இருக்கும். ஏபிசிடின்னு. ஓஹோ. காசு கூட கொடுத்தா ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? என்ன, சில பேருக்கு ஹோட்டல் ரூம் மாதிரியே கூட பண்ணி கொடுக்குறாங்க. அரபுக்காரங்களுக்குலாம் இன்னும் ஸ்பெஷலாக இருக்குமா. ஓ, ஓ. ம். இன்ஷா அல்லாஹ். அதுவும் அந்த மாதிரி எடுக்கிறாங்க சில பேர். சவுதி இப்போ சிட்டிசன் பிஆர்லாம் கொடுக்குறாங்க. ஓ, காசு அப்படிங்களா? பணக்காரங்களா இருந்தாங்கன்னா இப்போ நிறைய பேர் அங்கே சவுதியில் வந்து அமெரிக்காவில் கிரீன் கார்டு எடுக்கிற மாதிரி ஆஹா. பிஆர்லாம் எடுக்கிறாங்க இப்போ. என்ன, ஓகே, ஸோ ஓகே. அதுவும் செஞ்சு கொடுக்குறோம். நம்ம சில ஃபேமிலிஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஓ. ஒரு 2-3 கோடி ரூபா ஊர் காசு இருந்துச்சுன்னா அந்த அந்த ஊர் சிட்டிசன் மாதிரி ஆயிடலாம். என்ன, அங்கே போய் ஓகே, ஓகே. மக்கா மதீனால வீடு வாங்கிட்டு தங்கிக்கிட்டு ஆஹா. சாப்பிட்டு அங்கேயே வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு என்ன, ஒரு நீங்கள் இந்தியன் சிட்டிசன் மாதிரி சவுதி சிட்டிசன் கிடையாது. அந்த உரிமைகள் எல்லாமே கொடுத்துட்றாங்க. ஓட்டு போட முடியாது. என்ன, ஓகே, ஓகே, ஓகே. அதுவும் ஒரு இப்போ புதுசாக திறந்து விடுறாங்க. இப்போ துபாயில் பார்த்தீங்கன்னா கோல்டன் விசா. இப்போ அவங்களோட அரபுக்காரங்களோட போய் அவங்களோட போய் தங்குவாங்க அந்த கிரீன் கார்டு உள்ளவங்க. அங்கெல்லாம் இன்னும் ரொம்ப டென்ட்டுங்கிறத விஷயத்தினால சொல்ல வந்துட்டு இருக்கேன். என்ன, அந்த டென்ட் ஓகே, எல்லாம் ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு லக்ஸரி என்ன மாதிரி இருக்கு. ஓஹோ. டென்ட் மாதிரியே இருக்காது. டென்ட் மாதிரியே தெரியாது. உள்ளக போனீங்கன்னா ஒரே பச்சை பச்சைன்னு கார்பெட் போட்டு நல்லா கூல் கூல் அந்த 46 டிகிரியிலும் உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூலாக இருக்கும். என்ன, கூல் பண்ணி மாஷா. நல்லா சாப்பாடு வந்துகிட்டே இருக்கும். என்ன, ஓ. அந்த இந்த வருஷம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தாங்க. ஆமா. அந்த ஷைத்தான கல்லெறிகிற இடத்துல எப்படி இருந்துச்சு? ஓரளவு கொஞ்சம் கூட்டம் பரவாயில்லையா? இல்ல ரொம்ப கூட்டமா தான் பரவால்ல. இருந்துச்சா? நைட்ல தான் போறது. இப்போ நல்லா முன்னாடி வந்து ஒரு கல்லு மாரி தான் இருக்கும். என்ன, ஒரு ஒரு பில்லர் மாரி இருக்கும். அந்த ஒரு தூண் மாரி இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அகலப்படுத்திட்டாங்க. இப்போ வந்து ஓ. ஸ்க்ரீன் பெரிய ஸ்க்ரீன் மாரி வச்சு, அகலமா வச்சு, நெறைய இடத்துல நிண்டு அடிக்கிற மாரி செஞ்சுட்டாங்க அது. முன்னாடி ஓகே. அங்க தான் நெறைய பேரு மௌத்தா போவாங்களாம், கூட்டத்துல. அதான். அதுதான் ரொம்ப ஒரு கூட்டமான இடம். நெரிசலான இடம். இப்போ அல்லாவுடைய நாட்டப்படி ஒரு அச அசம்பாவம் என்னது ஒரு ஆக்சிடென்ட் கூட நடக்கல இந்த வருஷம். மாஷா அல்லாஹ். ஆனா எங்க ஊர்ல இருந்து போன ஹஜ் கமிட்டில போன ஒருத்தர் நேத்து மௌத்து மதீனால மாஷா அல்லாஹ். ஓ, நிறைய பேர். அப்படியா? ஆமா ஆமா. அவரு அதான். நேத்தே பக்கீல் அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ராஜகிரி. அப்படியா? என்ன வயசுல? என்ன வயசுங்கிறீங்களா? அஹ், ஆ. வயசு ஒரு 60-70 இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வயசு. அப்படிங்களா? ஆமா. அல்லாஹ் பெரிய பரவாயில்ல. குடுப்பன. அங்க போய் வஃபாத் ஆகிக்காரு. அல்லாஹ் ஹாஜி 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 முடிச்சிட்டு பக்கீல ஆமா. வாங்குறது ஒரு பெரிய ஒரு. பாவங்கள்லாம் கழுகப்பட்டு ஆமா ஆமா. சஹாபாக்கள் அடக்கப்பட்ட மைய வாடையில போய் படுத்துட்டாரு. ஆமா ஆமா. ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்க ஸ்தலம் பக்கத்திலேயே பாருங்க. மாஷா அல்லாஹ். அங்க எவ்வளவு பெரிய இருக்கு. அந்த வக்கியெல்லாம் பார்க்கணுமே. எங்க பார்த்தீங்கன்னா, பாத்திமா நாயகா, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அங்க தான் அடக்க முடியும். கர்பலாவா என்னன்னு தெரியல. ஆனா பாத்திமா நாயகத்தோட அ க கபரிஸ்தான் இருக்கு. ஃபாத்திமா ஃபாத்திமா உஸ்மான். அம்மையார் இங்க தான் அடக்கப்பட்டிருக்காங்க. ஆமா. ஆனா ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு இங்க தான் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா பல மாதிரி இருக்கு. திமிஷ்க்ல அடக்குனாங்கன்னும் இருக்கு. ம். ஈராக்ல அடக்குனாங்கன்னும் இருக்கு. அது பல மாரி ம். ஒரு கருத்து வேறுபாடான ஒரு விஷயம். ஆமா. மாஷா அல்லாஹ். அது இது இது இன்னொன்னு சொல்றாங்க என்னன்னா, அந்த இப்போ நம்ம லிபாசாங்கன்னு ஒரு நம்ம படிச்சோம் இல்லையா? அதாவது ஆமா. வஜாலல் லைல லிபாஸ். ஆடை அதாவது ம் ஆணும், பெண்ணுமே வந்து அ மென், வுமன் நைட் ஆஸ் லிபாஸ். அதாவது அ ஒருத்தங்க. பெண்ணை ஆமா, ஆமா. பெண்ணை ஆணுக்கு ஆடையாகவும், ஆணை பெண்ணுக்கு ஆடையாகவும். ஆமா. அல்லாஹ் சொல்லிக்காட்டு "ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்." ம். நீங்கள் ஒருத்தங்க. அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை என்றான் அல்லாஹ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ஒருத்தங்க நம்ம ஆடைங்கிறதுக்கு காரணம் மத்தவங்கள வந்து நம்ம ஒருத்தங்க பாதுகாக்கணும். அந்த ஆமா. அந்த அர்த்தம். ஆடைனாவே ஆமா. நம்மள வந்து நம்முடைய உடலை பாதுகாக்குது. ம். குளிரை விட்டும், வெயிலை விட்டும், பிறர் ம். கண்ணை விட்டும். ம். சரிங்களா? ஆமா. இப்படி பல ஏன்னா ஆடையில பல வெரைட்டி இருக்கு. ஸ்வெட்டர் இருக்கு. ஆமா. குளிருக்கு உடம்புல நம்ம பெட்ஷீட் குளிருக்கு பாதுகாக்குது. ம். கொஞ்சம் ஓரளவுக்கு மெலிசான ஆடை வெயில்ல இருந்து நம்மள பாதுகாக்குது. ம். ஜர்க்கின்னு மழையில இருந்து நம்மள பாதுகாக்குது. ம். சோ அந்த மாரி எல்லா விதமான
துன்பங்களை விட்டு கணவன் மனைவியை பாதுகாக்கணும், மனைவி கணவனை பாதுகாக்கணும். ரெண்டாவது மனைவி யாரும் இன்சல்ட் பண்ணாலும், அதாவது யாராவது சொந்தக்காரங்களோ, அவங்க நம்ம வீட்டில் யாராவது இப்போ சொன்னீங்க இல்லையா, டார்ச்சர் பண்ணி ஒரு பொண்ணு இறந்து போச்சுன்னா அந்த கணவனுடைய கடமை அது. அந்த மனைவியை வந்து பாதுகாக்கிறது. என்ன நினைக்கிறீங்க? அவன் வந்து ஒழுங்கான அந்த வேலையை செஞ்சிருந்தானா அந்த பொண்ணு அல்லாஹ் ஆலம் என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்றது என்ன? மாமியார் சித்திரவதை அதை வந்து அவன் அந்த கணவன் வந்து அவங்கள பாதுகாக்கணும். மனைவியை யாரும் ஒரு பழி சொல்லோ இழி சொல்ல சொல்லாம என்ன ப்ரொடெக்ட் பண்றதும் கணவனுடைய டியூட்டி மனைவியை. நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா உண்மையான விஷயம். ஸோ வஹாஜ் அப்புறம் வந்து இதான் வஹாஜை பற்றி படித்தோம். நம்ம சூரியன் தான் வெயிலை பற்றி பேசிட்டு நம்ம இதுக்கு போயிட்டோம், டென்ட்டுக்கு போயிட்டோம். ஆமாங்க வெயில். சரி. வாஞ்சல்னா மினஸ் மோசிராத்தி மான் சஜ்ஜாஜா, ஆனால் கார் மேகங்களிலிருந்து கார் முகில்களிலிருந்து சில இடத்துல மழையும் பொழியும் மழை தொடர்ச்சியாக. ஆமா, அதாவது வந்து இந்த காற்று தான் வந்து அல்லாஹ்வுடைய உதவியோடு மேகங்களை சேர்க்குது, ஒன்று சேர்க்குது. அந்த மேகம் மழையை கொடுக்குது அல்லாஹ்வுடைய நாட்டத்தோட. அதனாலதான் வந்து விதைகள்லாம் வந்து தாவரங்களாவது என்ன. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லினுக்ரிஜ பிஹி ஹப்பன் வ நபாதா வந்து அப்புறம் வந்து வரிசையா சொல்லிட்டே வருவான். இந்த மலைனால என்னன்னா ஜன்னாத்தின் அல்ஃபாஃபா, அந்த மலைனால தான் அதுவும் என்ன. ஸோ ஹப்பு நபாத்து எல்லாமே அடர்த்தியான தோட்டங்கள். கண்டிப்பா ஜன்னாத்துன்னு சொல்ற காரணம் வந்து ஜன்னாத் ஹதாயிக்குன்னு கூட சொல்ல, ஜன்னாத்துங்கிறான். நம்மளோட நோக்கமும் வந்து ஜன்னாவை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. காத்தா இது ஒரு உதாரணமாவும் சொல்றாங்க. இப்போ அந்த பாத்தீங்கன்னா எல்லா முதல்ல இருந்து பார்த்தோம்னா இந்த ஐத்துக்களை இப்போ அரபுக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிராவல் பண்ணுவாங்க இல்லையா, பாலைவனத்துல. ஆமா, பாலைவனத்துல கணவன் மனைவியா டிராவல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க, காலையில வந்து என்ன பண்ணுவாங்க, பூமியை பார்க்குறாங்க. என்ன முதல்ல பூமியை பார்த்துட்டு போறாங்க. அப்புறம் வந்து மலைகளை பார்ப்பாங்க. பாலைவனத்துல என்ன இருக்கும், பூமி மலை எல்லாமே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு ஜோடி ஜோடியா படைக்கிறான் என்ன. அப்புறம் நைட் என்ன ஆகும், தூங்குவாங்க. தூங்கும் போது பார்த்தீங்கன்னா இரவு அடையாக்குறாங்க ரெண்டு பேரும். அப்புறம் மறுநாள் காலையில் எந்திரிக்கிறாங்க என்ன. அப்புறம் எந்திரிச்சு வானத்தை பார்க்குறாங்க என்ன. எந்திரிச்சு பார்த்து அதில் சூரியனை பார்க்குறாங்க. அப்புறம் வந்து அதுலேருந்து மலை. இது அதோட நிப்பாட்டிடலாம்ல என்ன. இதுக்கு பிறகு வந்து இது வந்து ஒரு நாளோட வாழ்க்கை. நம்ம மறுமை நாள் என்ன சொல்லுவாங்க, எந்திரிச்சு எவ்வளோ நாள்ரா வாழ்ந்த அப்படின்னு கேட்பான் இல்லையா என்ன. ஒரு நாளோ அல்லது அதற்கு குறைந்த நாளோ இருந்தோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு இந்த மாதிரி இது ஒரு உதாரணம். இந்த உதாரணங்கள்லாம் சொல்றது. கண்டிப்பா ஒரு நுகான அளவுதான் நாங்க இருந்தோம்ன்றாங்க. ஆமா, இந்த ஒரு நாள்ல நடக்கிற மாதிரியே கொண்டு போறான்ல அப்படின்னு ஒரு இந்த சூறாவை சொல்றாங்க. ரெண்டாவது வந்து இந்த கியாமத்து நாள்ல வந்து எல்லாரையும் எழுப்புவானா எப்படின்னா, மழை இந்த சூறு ஊதப்படுமா, எல்லாரும் வந்து நம்ம மரணிச்சிருவோம் இல்லைங்களா, எல்லாரும் உலகத்துல உள்ளவங்க எல்லாமே நிசப்தமாயிடும். அடுத்த 40
வருஷம் கழிச்சு திருப்பி மறுசூறு ஓதப்படுங்கிறாங்க. எப்போ நமக்கு தெரியும் 40ன்னு சொல்றாங்க இல்லைங்களா? ஒரு ஹதீஸ் இருக்குதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 என்னன்னு கேட்கும்போது 40 வருஷமா இருக்கலாம். 40ங்கிறது அல்லாஹ்க்கு தான் தெரியும் அப்படின்ட்டாங்களாம் அது. என்ன எந்திரிச்சு அப்போ வந்து திருப்பி இன்னொரு சூறு ஓதும்போது இன்னொரு மழை பெய்யுமா. மழை பெய்யும்போது அந்த நம்ம மண்ணோட மண்ணா ஒக்கி போனாலும் நம்ம என்னது முதுகெலும்புல ஒரு சின்ன பார்ட் டெயில் போன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. என்ன அது மூலமா அல்லாஹ் வந்து அந்த அந்த தாவரங்களை எழுப்புற மாரி எழுப்புவானாம். என்ன எல்லாம் வந்து இதுக்கு அது அது உவமையா சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில முஃபஸ்ஸரீன்கள். என்ன அப்பதான் வந்து இந்த யௌமல் ஃபஸ்லி கான மீகாத் எல்லாம் வந்து அந்த நாள்ல வந்து ஃபஸ்லுன்னா தீர்ப்புக்குரிய நாள். ஆ 2வது ஃபஸ்ல்னா பிரிக்கிற நாள். 2வது கட் பண்ற நாள். அதாவது அவனுக்கும் அவனுடைய சொந்த பந்தங்கள், சொத்து சுகங்களுக்கெல்லாம் வந்து எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது அன்னைக்கு. எதுவுமே வந்து ஆ தீர்ப்பு நாள்னு ஒரு சொல்றாங்க. 2வது வந்து எந்த ஒரு ரிலேஷனும் இல்லாத நாள் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ஸோ அப்போ வந்து யௌம யன்ஃபுல் சூரு ஃபதஃகுது அஃப்வாஜ் எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமா வெளிய வருவாங்க. அப்போ வந்து ஃபுத்திஹத்திஸ் ஸமாஉ ஃபகானத் அப்வாபா. அப்ப வந்து வானம் அவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான வானங்கள் வந்து என்ன ஆகும்? ஆ. வந்து கதவுகள ஃபுல்லா திறந்துருவான் இல்லைங்களா? அப்படியே. ஆ அதுலேருந்து அப்வாஜா. இப்போ சுயிரத் அப்வாபா இல்லையா? ம். யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூரி ஃபதஅதூன அஃப்வாஜா. ஓ! அது மேல உள்ள ஆயத்தா? சரி, சரி. 19 வஃபுதிஹத்தி ஸமாஉ ஃபகானத் அப்வாபா. வானம் ஃபுல்லா வந்து கதவுகளாக திறக்கப்படும். ஆமா. மத்த இடத்துல சொல்றானா. சில அடுத்த சூறாக்கள்ல வந்து வானங்கள்லேருந்து மலாய்க்காத்துமார்கள் வந்து அப்படியே வந்து இறங்குவாங்க, இறங்கிக்கிட்டே இருப்பாங்க. எப்படி இருக்கும்? எப்படி சிவந்திருக்கும்? அது சம்பந்தமா மத்த சூறாக்கள்ல இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ம். ஆமாம். சுயிரத்தில் ஜிபாலு ஃபகானத் சராபா. இது வந்து மலைகள்லாம் அகற்றப்பட்டு விடும். கானல் நீரா. சுயிரத்துக்கு காரணம் வந்து இப்பதான் அது பார்த்தோம்னா ரொம்ப மூவ் பண்ணுமாமே அது. இப்ப சுலபமா ஆமா. நகர்றது. அதாவது அந்த இது மாரி, கானல் நீர் மாரி. கானல் நீரு தூரத்துல பார்த்தா தண்ணி மாரி தெரியும். கிட்ட வந்து பார்த்தா காணாம போயிடும். இந்த மாரி ம். இந்த மழையே இருக்காது. அதுவே அப்படியே என்ன ஆயிடும்? இந்த இடத்த விட்டு போயிடும், நகர்ந்துரும். அந்த மாரி பயங்கரமா இருக்கும் அந்த மறுமை நாளு அப்படின்ட்டு. என்னது காரணம்? இந்த மலைகள் அகற்றப்பட்டதுக்கு காரணம் ஏன்னு சொல்றாங்கன்னா, இப்போ மறுமை நாள்ல வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து இப்போ கடைசியா உலகம் அந்த கியாமத் நாள் வர வரைக்கும் மக்கள் வந்து எந்திரிச்சு நிக்கணும் அங்க. என்ன இடம் பத்தாது இல்லைங்களா? என்ன ம், ம், ம். அதுக்காக கூட அந்த மலைகள் அகற்றப்பட்டு விடும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன எல்லாருடைய கிதாபு என்ன அமல் அமல் நானாலும் அமல் நாமாவெல்லாம் வந்து வைக்கணும். வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இட பற்றாக்குறை. 2வது நம்ம இந்த சுயிரத்தில் ஜிபால் இது இந்த என்னது இன்னொரு இடத்துல சொல்லுவான். இந்த கடலும் எரிக்கப்படும் சொல்லுவாங்கல்ல இன்னொரு இடத்துல. கடலும் ஆ, வந்து அ எல்லாமே வெட்ட வெளி ஆயிடும். மக்கள்லாம் வந்து எந்திரிச்சு நிக்கிறதுக்காக. அது இந்த நபால வருமா என்ன தெரியல. சுயிரத்தில் ஜிபாலு ஃபகானத் சராபா, அந்த பிஹாரு ஃபுஜிரத்தா? அ ஆமா. இதழ் பிஹார் ஃபுஜ்ஜிரத். ஆ அது இதுல வராது. சில இடத்துல ஆமா. அது வேற சூரா. அது இதுல அதுல வரும். தேசம் குபீரத்துல வரும். ஸோ அவ்வளோ பெரிய மலையே வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சு பஞ்சா போயிட்டுருக்கும். என்ன அப்படிங்கிறதுக்காக. இன்னொன்னு நான் நினைக்கிறேன் இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு. ஆ, எல்லாத்தையும் ஒண்ணா இப்ப மலைன்னு பார்த்தாக்கா, மலைக்கு இந்த சைடுல இருக்கிறவங்க, அந்த சைடுல இருக்கிறவங்களுக்கு தெரியாம போயிடும். மறைச்சுக்கலாம். ஆ, எல்லா மலைகள் எல்லாம் எடுத்துட்டாக்கா, ஒரே கிரவுண்ட் ஆயிடும். ஆமா. இந்த கோடியில இருக்கிறவன், இந்த கோடியில இருக்கிறவன பார்க்க முடியும். ம், ம்.
தடைகள் இல்லாம ம். ஃபுல்லா பிளாங்க் ஆயிடலாம். என்ன சொல்றீங்க? ஆமா. ம். பாருங்க, இப்ப நம்ம திருநெல்வேலி, குற்றாலம் பக்கம்லாம் போனோம்னா, பெரிய பெரிய மலைகள் இருக்கும் இல்லையா? இமயமலையெல்லாம் பேசுறோம். என்ன? ஆமா. அப்போ மழை இல்லாம அது அவங்க அந்த அதுவே ஒரு ஷாக்கா இருக்கும். இவ்ளோ பெரிய மலைய காணோமே! என்ன? ஒரு ஜெயண்ட் கண்டிப்பா. மாரி ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு கம்பீரமா நின்ற மலைய காணோமேங்கிற ஒரு அ வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு வெறுமையா இருக்கும். அதுவும் ஒரு சர்ப்ரைஸ் தான் எல்லாமே. இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. நீங்க சொல்லும்போது தான் மக்கா சுத்தி பார்த்தீங்கன்னா, மலையா தான் இருந்துச்சு. இல்லைங்களா? மக்கா இன்னைக்கும் வந்து அப்படிதானே இருக்கு. இப்ராஹிம் ஜித்தா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இல்லண்ணே. ஹஜ் இன்னைக்கும் நீங்க ஜித்தால இறங்கி போனாக்கா மக்கா ஃபுல்லா கிளாங்டாவ தானே தெரியுது. ஃபுல்லா மழை தானே தெரியுது ஜித்தாலன்னு போகும்போதே. ஆனா மக்காவ சுத்தி இருக்கிற மலையெல்லாம் இப்ப வந்து அதை எடுத்துட்டான், அதை உடைச்சு எடுத்துட்டான். காலி பண்ணிட்டாங்க. பெரிய வேலை அது. அது சும்மா சாதாரண வேலை இல்லங்க அது. என்ன? எவ்வளோ கோடிக்கணக்கான காசு செலவு பண்ணி அத வந்து எடுக்குறாங்க அந்த மலைகள் எல்லாம். என்ன? ஆமா. ஸோ அவ்வளோ ஈஸி கிடையாது. அவ்வளோ இத்தன வருஷமா இவ்வளோ செலவு பண்ணி அந்த மலைய உடைக்கிறாங்க. அல்லாஹ் பார்க்குறான் ஒரு நிமிஷத்துல எல்லாம் இல்லாம ஆக்கிருவானாம் இந்த மலையெல்லாம். அதான், அதான். அது மனிதர்களுக்கும் அ அல்லாஹ்வுடைய அல்லாஹ் பவருக்கும் உள்ள அல்லாஹ்வுடைய நீ பாரு வித்தியாசம். இந்த ஒரு சின்ன மலைய எத்தன மெஷின வச்சு, எத்தன ஆளுங்கள வச்சு, எத்தன வருஷமா நீ உடைச்சுக்கிட்டு இருக்கிற. ஆனா இதுவரைக்கும் உடைக்க முடியல. என்ன? அ அதையும் நான் உடைச்சுருவேன்னு அல்லாஹ் சொல்றான். மாஷா அல்லாஹ். ம். இன்ன ஜஹன்னம கான மிர்சா. ஆ ஜஹன்னம். ஜஹன்னத்த பத்தி அடுத்து சொல்றான். ஆமா. எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ். மிர்சாதுன்னு என்ன சொல்றாங்கன்னா, இப்போ அந்த சிங்கம் வந்து தன்னுடைய வேட்டை பிராணிய பாக்குதுல்ல, கண்ண வச்சுக்கிட்டு அது கூட மிர்சாதுன்னு ஒரு அர்த்தங்களாமே. அப்படியா? ஆ. மிர் ஆமா. மிர்சாத். ஆமா. பிரசாதம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த இதுக்கு கூட சொல்லுவாங்க. ம். விண்டிகோல் இருக்கா இல்லையா? ஆமா. வேட்டையாடக்கூடிய விண்டிகோலு. ஆ, ஆ. அதான் நம்ம ஊர்ல எல்லாம் வச்சிருப்பானுங்களாண்ணே. அம்பு. குருவிக்காரங்க. அம்பு சொல்றீங்களா? அம்பா? அம்பு இல்லண்ணே. விண்டிகோல்ன்னுவாங்க. இந்த வி ஷேப்ல இருக்கும். அது ஒரு ம். லப்பர் மாரி இருக்கும். அதுல ஒரு கல்லு வச்சு அடிப்பாங்க. ஓ! ஓகே, ஓகே, ஓகே. புரியுது, புரியுது, புரியுது. ம். பார்த்தது அம் இல்ல நீங்க? பார்த்துருக்கேன். இருக்கு. புரியுது. இன்னைக்கு அது காட்டுறேன் உங்களுக்கு. ஆ, விண்டிகோல். ஆமா. ம். ஆ. 2வது வந்து மிர்சாதுங்கிறதுக்கு வந்து இன்னொரு மீனிங்க சொல்றாங்களாம். அது வந்து ரோடுன்னு கூட ஒரு அர்த்தம். சாலை அப்படின்னு கூட அர்த்தம் இருக்குமாமே. மிர்சாத் என்ன? ஆ. மிர்சாத் வந்து எல்லாருமே அது வழியா தான் போவாங்களாம். சொர்க்கவாசிகள், நரகவாசிகள் எல்லாத்தையும் கடந்து தான் அது போவாங்களாம். என்ன? ஸோ சொர்க்கவாசிகள் அத வந்து தாண்டி போயிடுவாங்க. நரகவாசிகள் அதுல வந்து விழுந்துருவாங்க. என்ன? அல்லாஹ். அப்படின்னும் யாருக்குன்னா இந்த தாகீன மகாபா. ஆமா. வரம்பு மீறியவர்களுக்காக. ம். இந்த வரம்பு மீறிய அது எத பத்தியுமே சொர்க்கத்துக்கு போனோம்னாக்கா கண்டிப்பா நரகத்த கடந்து தான் போணும். ம்ஹ்ம். நரகத்து மேல இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ தாண்டி தான் போணும். ம்ஹ்ம். நல்ல விதமா அமல் செஞ்சிருந்தோம்னாக்கா, நல்ல விதமா கடந்து போயிடுவோம். ம்ஹ்ம். இல்லன்னு சொன்னாக்கா, நம்ம வண்டி நரகத்தினுடைய பாலத்து மேல தான் என்ன ஆயிடும்னே ஆமா. நின்னுடும். ம்ஹ்ம். உலகத்துல உள்ள பாலத்துல நின்றா, இறங்கி வெயிட் பண்ணி, ஆள கூப்பிட்டு ரெடி பண்ணி வண்டி எடுக்கலாம். ம். நரகத்துடைய பாலத்துல அங்க யாரும் வர முடியாது. ம்ஹ்ம். அல்லாஹ் அக்பர். வரம்பு மீறிகள்னா எத சொன்னாலும் கேட்கறது இல்ல. என்ன? ஆ எல்லாத்துலயுமே எக்ஸ்ட்ரீம். கேட்கறது கிடையாது. அம்மா கிட்ட ஒழுங்கா நடந்துக்கடான்னா நடந்துக்கிறது இல்ல. ஏன்னா மத்தவங்கள்ட்ட அ ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாரி செய்யின்னா செய்றது கிடையாது. என்ன? ஸோ அவங்க தான் அந்த வரம்பு மீறிகள். அல்லாஹ்வ வந்து நம்பு, மத்த கடவுள நம்பாதன்னு சொன்னாலும், அந்த வரம்பு மீறிகள் தான் மெயினா. அதுதான் மெயினா வந்து இந்த தௌஹீது தான் இல்லீங்களா? என்ன? அவங்க தான் வந்து தங்குமிடமா இருக்கும் அந்த நரகம். மெயின்லி இல்லீங்களா? ம். கண்டிப்பா, கண்டிப்பா. மஆம், மர்ஜிஅ, மன்சில். ம்ஹ்ம். லாபிஸீன ஃபீஹா அஹ்காபா. அல்லாஹ் காப்பாத்தணும். அதுலேருந்து நம்மளை அந்த ஆமீன். இதுலேருந்து.
அதில் நீண்ட காலங்கள் சொல்றாங்க. லாபிசீன ஃபிஹா. அதாவது இன்னொரு விஷயம் சொல்றாங்க, உத்தாதீன வரம்பு மீறுவதில் போவார்கள் நல்லா சொல்லல. ம். இத்தாதீன மாபா வரம்பு மீறுவதில் தங்குமிடன்றான். ஆமா. அப்போ வரம்பு மீறிகள் கண்டிப்பா அங்கதான் இருப்போம். நல்லா பாதுகாப்பு. ஆமா. என்ன சொல்றீங்க? ம். போவார்கள்னு சொல்றதுக்கும் அவங்களுடைய தங்குமிடம் இருக்கிற இடம்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா. ம். லாபிசீன் தங்கக்கூடியவர்கள். ஃபிஹா. ஆமா. அஹ்காப். அஹ்வாப். தங்க அஹ்காப்னு நீண்ட காலங்கள் சொல்றாங்க. அந்த ப்ளூரல். அதாவது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்னல் ஹுகூப் ஸலாஸ மிஅத ஸனா. ஒரு ஹுகூப் அப்படின்றது 300 ஆண்டுகளாம். அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், மறுமையினுடைய ஒரு நாள் உலகத்தினுடைய 1000 ஆண்டுகளுக்கு சமம். மறுமையினுடைய 300 ஆண்டு தான் ஒரு ஹுகூப். அல்ல அந்த ஹுகூப பன்மையா சொல்றோம், அஹ்வாப்ன்றோம். பல ஹுகூபுகள்ன்றாங்க. 3000 ஆண்டா, 30,000 ஆண்டா, 3 லட்சம் ஆண்டா, அல்லாஹ் சொல்லி. இது வந்து நம்ம இப்போ உலகத்துல நீதிபதி தண்டனை கொடுப்பார்ல, 15 ஆயுள் தண்டனைம்பாங்க. என்ன வெளியே வர முடியாது. அந்த மாதிரி அதெல்லாம் கூட அதையும் மீறி வெளியே வந்துருவான் சில பேர். ஸோ அங்க வந்து யுகங்கள் அல்லாஹ் தான், அல்லாஹ் ஆலம். நீ அஹ்காப்ங்கிற ஹுக்காப் ஹுக்கூப்னு கூட சொல்ல அஹ்காப். பன்மையா சொல்றான். நல்லா காப்பாத்தணும். லா யதுகன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா. அங்க வந்து குளிர்ச்சியோ குடிப்பையோ கிடையாது, குளுமையோ எதுவும் கிடையாது. என்ன சில பேர் வந்து ஷராப், சீல் சலம்னு கூட சொல்றாங்க சில பேர். ஆமா, நான் எதுவும் வருது. அது அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குளிர்பானமோ ஒரு குடிபானமோ எதுவுமே இருக்காது. இல்ல ஹமீமோ சாக்கா தவிர, சீலு சலத்தை தவிர. மீன்னா ஹாட் வாட்டரு, ரசாக் அப்படின்னு சொன்னாக்கா சலம், சீலு. காய்ச்சப்பட்ட கொதிநீர், கொதிக்கிற நீர் தான். மீன்னா சுத்த நீர். ரசாக் அப்படின்னு சொன்னாக்கா சூழ்நிலை வர தண்ணி. சில பேர் கேட்குறாங்க, ஏன் அல்லாஹ் இவ்வளோ ஹார்ஷா இருக்கிறான், இவ்வளோ ஒரு கொடுமையான தண்டனைய சொல்லிட்டு இருக்கான். அல்லாஹ் வந்து ரொம்ப ரஹ்மானாச்சே, ரஹீமாச்சே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு இந்த தண்டனைன்னா, அந்த சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து இது நமக்கு சரியா வராது, ஃபஜ்ருக்கெல்லாம் நம்மளால எந்திரிக்க முடியாது, அது சின்ன பாவங்கள். என்ன மார்க்கத்தை வந்து நமக்கு வசதியா செஞ்சுக்கிறது. என்ன நினைக்கிறீங்க? ஸோ மார்க்க அப்படின்னாக்கா நம்ம செய்யறதாண்டா மார்க்கண்டா. இப்படிப்பட்ட ஆளுங்களுக்காக எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம்டா. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லடா. இந்த உலகம் வாழ்றதுக்கு தான்டா உலகம். நமக்கு சரியா வராது. இப்படிலாம் பண்ணாதான் பிசினஸ் பண்ண முடியும். என்ன இப்படிலாம் இருந்தா தான் லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். என்ன அப்படின்ட்டு அப்படி மார்க்கத்தை வந்து நமக்காக வளைக்கிறது. என்ன இந்த மாதிரி தீனை வந்து ஆளுங்களுக்கு அல்லாஹ் வந்து இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுக்குறான். ஆக்சுவலி அல்லாஹ் நமக்காக என்ன செஞ்சான் அப்படின்னு சில பேர் கேள்வி. என்ன ஆக்சுவலி நம்ம தான் அடிமைங்கிறத வந்து மறந்துடுறது. என்ன நினைக்கிறீங்க? அடிமை தானே எஜமானுக்கு வேலை செய்யணும். என்ன நினைக்கிறீங்க? நம்ம அப்து தானே இல்லையா? ரசூலுல்லாஹி அப்து தானே. என்ன நினைக்கிறீங்க?
ரசூலுல்லாஹி எல்லாம் என்ன சொல்றான்? அப்துல்லான்னு தானே சொல்றான். என்ன நினைக்கிறீங்க? ஹலோ. சொல்லுங்க. கரெக்ட் தானே, கரெக்ட் தானே. ஸோ அதனால தான் அந்த தண்டனைகள்லாம் அப்படின்னும் சில ஒரு கருத்துக்கள் இருக்குது. அதே போல இன்னொரு கருத்தும் வருது. லாயுதுக்கும் நஃபிஹா பர்தன். ம். பர்துக்கு ஒரு விளக்கம் தபரி என்ன சொல்றாருனாக்கா, ம். இப்படியும் சில தாபீன்கள் சொல்றாங்களா, ம். அந்த கடுமையான அசாப்ல ம். தூக்கம் கூட வராதாம். ம். இப்ப சில நேரத்துல நம்ம வெயில்ல பாத்தீங்கன்னா, பயங்கரமான உச்சக்கட்ட வெயில்ல அல்லாஹ் தஆலா ம். சில நேரம் தூக்கத்த குடுப்பான் பாத்துக்கிறீங்களா? ம். பயங்கரமான வெயில்ல உட்கார்ந்துட்டு இருப்போம். அதான் என் ம். ஒய்ஃப் சொல்லுவாப்புல, "இந்த வெயில்ல எப்படிங்க நீங்க தூங்குறீங்கன்னுவா." பஸ்ல, ட்ரெயின்ல என்ன. ம். செம்ம வெயில் அடிக்கும். ஆனா எனக்கு அப்படியே தூக்கம் வரும். ம். எப்படிதான் நீங்க இந்த வெயில்ல தூங்குறீங்கன்னு தெரியலையே ம். அப்படின்னுவாப்புல. ம். எப்பா இல்ல நானா தூங்குறேன், தூக்கம் வருதும்மா எனக்கு அப்படின்னுவேன் நானு. ஆ. அந்த மாரி அந்த வேதனையில தூக்கம் கூட வராது. ம். சரிங்களா? நல்லா காப்பாற்றணும். ம். ஜசாகன் கூலி, தகுந்த கூலி. விஃபாக்கா. உங்களுக்கு எப்படி டைம் இருக்கா? முடிச்சுக்கலாமா எப்படி உங்களுக்கு? இந்த 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 ருக்குவோட முடிச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. ருக்குங்கிறது எப்போ இது இன்னும்? ஐன் வரும். அதாவது இன்னலில் முத்தகீன மஃபாஸானது அடுத்த கிளாஸ் பார்த்தோம். சரி. ஓகே. கரெக்ட்டா வந்து ம். குல்ல ஷைஇன் அஹ்ஸைனாஹு கிதாபா ஃபதூகு ஃபலன் நஸீதக்கும் இல்லா அதாபா. அங்க முடியுதுங்க. கரெக்ட்டா இருக்கும். இந்த கூலி வந்து தகுந்த கூலி தான். அவங்களுக்கே வந்து விஃபாக்கான. அதாவது எக்ஸ்ட்ராலாம் கிடையாது. அதாவதுங்க அல்லாஹ் தண்டனையிலயும் அவன் ஆதில். அவன் இன்சாஃபா தான் இருப்பான். ம். நன்மையில அவன் இன்சாஃபே இல்ல. வாரி வாரி தருவான். ம். ஆனா அல்லாஹ் தண்டிக்கிற விஷயத்துல ம். யாருக்கும் என்ன பண்ண மாட்டான். அவன் செஞ்ச குற்றத்தை விட அதிகமாலாம் இது பண்ண மாட்டான். ஆமா. ஆனா இவன் குடுக்குற இந்த தண்டனை தெரியுமா? கரெக்டான கூலிதான். அவன் அந்த அளவுக்கு பண்ணிக்கிறான் உலகத்துல. ஆடி இருக்கான். அவனே அவனே அக்செப்ட் பண்ணிக்குவானாம். கூலி கொடுக்கப்பட்டவனே, கூலி கொடுக்கப்பட்டவனே எனக்கு தகுந்த கூலி தான் அப்படிம்பானாம். என்ன? இல்ல, இல்ல. ம். என்னதான் காப்பாத்துனாங்க. ஆமா. நான் அநியாயம் பண்றானே இந்த நெத்தன்யாகு. எங்க ம். இருப்பான்னு தெரியல அவன் நரகத்துல. ம். 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 இல்ல, இல்ல. அங்கதான் மாலிக் யௌமித்தீன். அங்க போய் ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. என்ன இந்த இல்ல உலகத்துல வேணா யஹூதி அவன் எஸ்கேப் ஆயிரலாம். ஆனா அங்க யஹூதி வேற, சியோனிஸ்ட் வேறயானே? அப்படிங்களா? ஆமாமா. இது ஆ 2க்கும் என்ன நானு இல்ல வித்தியாசம்? நான் ஜியோனிசம் ரொம்ப கேள்விப்பட்டேன். ரொம்ப ஹார்ஷா இருப்பாங்களோ? அப்படியா? இல்ல. அதாவது யகூதிகள்னாக்கா ட்ரெடிஷனல் பீப்பிள். ம்ஹ்ம். தலைமுடிலாம் பெருசா வச்சுக்கிட்டு, தாடிலாம் வச்சுக்கிட்டு, ஆமா. அவங்க அவங்க கிட்டத்தட்ட ம். குரானுக்கு கொஞ்சம் கிட்ட வருவாங்க. ஆஹா. அதுல ஒரு சில பேர் உண்மையான யகூதிகளும் இருக்கிறாங்க. குரான்ல அல்லாஹ் சொல்ற மாரி. ம். குறைவான மக்கள் அல்லாஹ்வையும் ஏத்துப்பாங்க, ரசூலுல்லாஹ்வையும் ஏத்துப்பாங்க, மூசாவையும் ஏத்துப்பாங்கன்றாங்க. ம். ம். இந்த சியோனிஸ் அப்படின்றது அத அது வந்து அந்த கிறிஸ்துவர்களுடைய கலப்பாது. ம். ம். இவங்களுக்கும் யகூதிகளுக்கும் தான் ஆகும். ம். ஆனா தன்னை ஜூஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா ம்ஹ்ம். அவர்கள் ஜூஸ் கிடையாது. ம். ம். ஓ! ஜூஸ் கிடையாதா? ஆமா. ஓ! கொள்கையால அவங்க ஜூஸ் கிடையாது. ஓ! கொள்கையால. ஆமா. ம். அவங்க வந்து ஆதார் கார்டாலயோ, அ. நாட்டாலயோ அவங்களுடைய ஐடி ப்ரூஃப்ல ஜூஸ்ன்னு தான் இருப்பான். ஆ. இஸ்ரேல்ல தான் இருப்பான். ம். இப்ப இவன் கூட எடுத்துங்க யாரு நெத்தன்யாகுலாம் வந்து ஜூஸ் கிடையாது. ஓ! அவன் ம். சியோனிஸ்ட். ஆனா ஆனா சியோ பனி இஸ்ரவேலர் தானே அவங்க? இல்ல. ஆ. இப்போ எப்படி இஸ்லாத்துல 73 கூட்டம் வரும்னு சொன்னாங்களா இல்லையா? ஆமா. அந்த மாரி பனி இஸ்ரவேலையும் ஸல்லல்லாஹு சொல்லிக்கிறாங்க 72 கூட்டம் வரும்னிக்கிறாங்க. ஆ. அந்த ம். 22 கூட்டத்துல தான் பாத்தீங்கன்னா, அ. அந்த யகூதிகள்லயே வந்து ம்ஹ்ம். இந்த ட்ரெடிஷனலான பீப்பிள்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தௌராத்த அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆ. ம்ஹ்ம். ஆனா இவன்லாம் ரொம்ப ம். எக்ஸ்ட்ரீம். இவன்லாம் ரொம்ப மோசமானவனுங்க. நல்ல காலம். ம்ஹ்ம். இன்னஹும் கான
கௌனு லா யர்ஜூன ஹிசாபா. ஆ. இல்ல எப்படிப்பட்டானா அந்த நரகத்துல போடுறவன் வந்து இதெல்லாம் கேள்வி கணக்கெல்லாம் நடக்காதுன்னு சொல்லி நம்பவே இல்லை. ம். ஆதரவு வைக்காதவங்களா இருந்தாங்க. என்ன சொன்னாலும் கேட்கறது இல்ல. நாளைக்கு கேள்வி கணக்கு இருக்குடா, போய் இதை செய்யாத அதை செய்யாதன்னா நம்பாமே இருந்திருக்காங்க அந்த உலகத்துல. மாஷா அல்லாஹ். ம். ஒரு ஆடிட்டிங் இருக்குது அப்படின்னு. கத்தபு பி ஆயாத்னா கித்தாபா. அதே போல இன்னொரு ஒரு கருத்தும் இருக்கு. அமீமுக்கு நம்ம சுடு தண்ணின்றோமே, அந்த சுடு தண்ணி எங்க இருந்து வந்துச்சுனாக்கா, அவ கண்ணுல அவன் அழுது 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 வந்த தண்ணியெல்லாம் புடிச்சு அதை சூடாக்கி அதை கொடுப்பானாம். ஓ. ம். சொல்றாங்க தப்சீர்ல. ம். மாயில் கால அல் ஹமீமு துமூ அயுனுஹும் ஃபின்னார். நரகத்தினுடைய உஷ்ணத்தின் காரணமாக வலி தாங்க முடியாம அவருடைய கண்களில் வந்த தண்ணீர் எஜிட்டமி அதை ஒன்று சேர்க்கப்படும் நார், நெருப்பினால் ஆன ஒரு கோலையில் ஒன்று சேர்க்கப்படும். சேர்க்கப்பட்டு அதை சூடாக்கி பயஸ்பூனவும் மறுபடியும் அவருக்கு பூட்டப்படும். சொல்லுவாங்க அந்த கியாமத்தினால அந்த அவன் வேர்வையே அவன் முழங்கால் அளவுக்கு வர தண்ணியா வந்து நிக்கும். சூரியன் வந்து தலைக்கு மேல வந்துடும், வேர்வையே வெள்ளமா மாறும். அப்படி ஒண்ணு இருக்குங்களா? ஆமா, இருக்கு. ஒரு ஆள் நின்றா பரவாயில்லைன்னா, அங்கதான் ஆதம்ல இருந்து கியாமத்துக்கு நிக்கிறாங்களே. நம்ம ஒரு ஆளை யோசிக்க கூடாது. ஒரு ஆளுக்கு லைட்டா வடியுது நமக்கு. கோடி பேர் நிற்கும் போது கோடி பேருடைய வேர்வை என்னாச்சு? இன்னொன்னு விதியாக்கிறவா அல்லாதானே. அவன் உடம்புல இருந்து ஆத்த கூட வர வைப்பான், கடலை கூட வர வைப்பான். பயமா இருக்கிறேன். கணக்கு ஹிசாப் வந்து நம்ம நம்பிக்கை கொள்ளணும். இதுதான் மெயின். கணக்கு நம்ம பேசுறதே எல்லாம் மலாய்க்கத்துமார்கள் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம குரானை வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன அல்லாஹ் வந்து அதை கணக்குல எழுதுறான். இது நல்ல எண்ணத்தோட நம்ம ஓதுறோம். குரானை வந்து ஓதி புரிஞ்சுக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு நற்செயல் தான் இல்லைங்களா? அதுவும் வந்து நன்மையாவே எழுதப்படும். ஒரு முயற்சி தான் நம்மளால, சிறிய முயற்சி. அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்கன்னு, நரகத்துல நரகவாசிகளுக்கு அவங்களுடைய உடம்புல இருந்து வந்த சீல அவங்களுக்கு கொடுக்கப்படுமா இல்லைங்களா? அந்த சீல ஒரு பக்கெட்ல, ஒரே ஒரு பக்கெட்ல புடிச்சு உலகத்துல 1000 கோடி பேர் மேல ஊத்துனாக்க மொத்த பேரை செத்து போயிடுவாங்களாம். அவ்வளவு பேட் ஸ்மெல்லா இருக்குமா, அவ்வளோ ஒரு பயங்கரமான கெமிக்கல் மாதிரி பண்றாங்க. நியூக்ளியர் மாதிரி. கதபு பிஆயாத்தினா கிதாபா. அவருடைய அத்தாட்சிகள் எல்லாம் வந்து ரொம்ப பொய்யாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அது நிராகரிக்கிறது மட்டும் கிடையாது, ஆயத்துகளையும் எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹ்வுடைய வல்லமைகளை எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க? பொய்ப்படுத்த. ஒக்குள்ள செய்யினாவும் கிதாபா. மனுஷங்க என்ன பண்ணாலும் அதனுடைய ப்ளூ பிரிண்ட் அல்லாஹ் கிட்ட இருக்கு. அல்லாஹ் கிட்ட எல்லாம் இன்னைக்கு வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து உலகத்துல மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் எல்லாம் ஃப்ரீயா இருந்துச்சு. இன்னைக்கு சாம்சங் ஸ்டோரேஜ் தனியாக்கிட்டா, ஆப்பிள் ஸ்டோரேஜ் தனியாக்கிட்டா. என்ன சொல்றீங்க? ஏன்னா அந்த சேகரிப்பு விஷயங்களை, போட்டோஸ், வீடியோஸ், வாய்ஸ், ரெக்கார்ட்ஸ், ஃபைல்ஸ், நல்லா சொல்றான் கிதாப். உங்களுடைய எல்லா விஷயங்களும் என்கிட்ட என்ன இருக்கு? ரெக்கார்டா இருக்கு.
ம். நான் சேகரிச்சு இது வச்சிருக்கேன். ஆமா. இதுலயும் பார்த்தா 2 புக்கு. குரானும் ஒரு புக்கு. அல்லாஹ் வந்து கிதாப குடுத்தான் நமக்கு. என்ன? அந்த குரான் கிதாப ஃபாலோ பண்ணி நீ உன்னுடைய அமல்களை செஞ்சியா இல்லையா அப்படிங்கிறது தகுந்த மாதிரி இன்னொரு புத்தகம் 2 புத்தகம் இருக்கு. என்ன? இதுவும் வந்து ஜோடி ஜோடி. பா, ம். வதூகு பலன் நஜிதலகும் இல்லா அதாபா. வேதனையை தான் அதிகப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. ஆமா, அங்க வேதனை தான். அது தர எதுவும் கிடையாது. ஓ, அல்லாஹ் இதுல இருந்து எல்லாத்தையும் நம்மளாம் காப்பாற்றணும். அதாச்சும் இன்ஷா அல்லாஹ். அந்த நரகமே சொல்லுமாங்க, அல்மின் மசீத் அல்மின் மசீத்ன்னுமாம். ம். இன்னும் ஆள் இருந்தா போடு அல்ல, இன்னும் ஆளுங்க இருந்தா போடு எனக்குள்ள அப்படின்னும். ம். அல்லாதான் லேசா ம். நரகத்துடைய வேதனையை விட்டு நம்மளையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஆமீன். ஒட்டுமொத்த சமுதாய மக்களையும் சில மக்கள் வந்து என்ன பாருங்க, ம். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒரே ஒரு சூறாதான் படிச்சோம். ஆமா. எவ்வளவோ படிப்பினை இருக்கு பாருங்க. ஆமா. ஆமாங்க. இந்த மாதிரி குரான மக்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆமா. அவங்க அல்லாஹ்வின் பக்கம் வந்துருவாங்க இன்ஷா இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ். துஆ செய்வோம். ஓகே. மாஷா அல்லாஹ். துஆ செய்ய ரெஸ்ட் எடுங்க. நோன்பு இன்னைக்கு. ம். ரொம்ப ஜஸாக்கல்லாஹ் ஹைர்ண்ணே. ம். துஆ செய்யுங்க ஓகே. இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? சரி. நான் சந்திப்பேன் இன்ஷா அல்லாஹ். அடுத்த கிளாஸ் எப்போ வச்சுக்கலாம்? அடுத்த கிளாஸ் நாளைக்கு வச்சுக்கணுமா இல்ல நாளைக்கு வச்சுக்கலாம்? நாளைக்கு இதே நேரத்தில் வச்சு வாரம் 2 வாரம் சாட்டர்டே சண்டே வச்சா கூட போதும் நினைக்கிறேன். ஓகே, ஓகே. அப்ப நாளைக்கு சேம் டைம்ல நம்ம இன்னைக்கு எப்படி ஜாயின் ம். பண்ணமோ ஒரு 6:50 7 மணிக்கெல்லாம் வந்துடுறேன். இன்ஷா அல்லாஹ். 1 hour இன்ஷா அல்லாஹ் நம்ம சரி. கனெக்ட் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே. சரிங்கண்ணா, நல்லது இன்ஷா அல்லாஹ். துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.